நேற்று பஞ்சாப் டெல்லி கேபிட்டல்ஸ் இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் பாதியிலேயே லைட் ஃபெயிலியர் அப்படிங்கிற காரணத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையாகவே மைதானத்தில் இருந்து வெளியான தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதனால முன்கூட்டியே பாதுகாப்பு காரணம் கருதி ஆட்டத்தை பாதியிலேயே ரத்து செய்துட்டு மக்கள் எல்லாரையுமே பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதால ஐபிஎல் போட்டியை இந்தியாவில் தொடர்ந்து நடத்தலாமா இல்ல தற்காலிகமா போஸ்ட்போன் செய்து வைக்கலாமா அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாயிட்டு இருக்கு. இப்படி இருக்க பிசிசிஐ நிர்வாகிகள் நேற்று இரவே கான்ஃபரன்ஸ் மூலமா அவசர மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல ஐபிஎல் போட்டி தொடர்ந்து நடக்குமா இல்ல நடக்காதா, நிறுத்தி வைக்கப்படுமா தற்காலிகமா அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாயிருக்கு. அதாவது பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் தற்போது போர் நடக்கக்கூடிய உச்சகட்ட பரபரப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. இதனால ஐபிஎல் போட்டி நடத்துறதை விட வீரர்கள் அதே போல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய பாதுகாப்பு தான் தற்போது மிகப்பெரிய அளவில் அவங்கள பாதுகாக்கணும். அதுதான் இந்திய பாதுகாப்பு படை போலீசார்கள் இவங்க எல்லாருடைய பிரதானமான முக்கியமான காரணமாக இருக்கு. அதனால ஐபிஎல் போட்டி நடத்துனீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய செக்யூரிட்டி பாதுகாப்பு ராணுவம் போலீசார்கள் இவங்க எல்லாருமே, அதாவது வழக்கமாக கொடுக்குற செக்யூரிட்டியை விட தற்போது 2 மடங்கு அதிகமான செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கு. அதனால ஐபிஎல் போட்டி தொடர்ந்து நடத்தினா அதிகப்படியான செக்யூரிட்டி பாதுகாப்பு அந்த இடத்துக்கே செலவிட வேண்டியது இருக்கு. இது மற்ற இடங்களில் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் சுற்றுலா இடங்கள் மற்ற எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு செக்யூரிட்டி கொஞ்சம் பலகீனமாகுது. ஐபிஎலுக்கு அதிகப்படியான செக்யூரிட்டி கொடுக்கறதால இதனால ஒரு சில நாட்களுக்கு ஐபிஎல்லை போஸ்ட்போன் பண்ணி வைங்க அப்படின்னு இந்திய ராணுவம் தற்போது ஐபிஎல் நிர்வாகம் இன்னும் முடிவு எடுக்கல. ஆனால் இந்திய ராணுவம் அவங்க பிசிசிஐ கிட்ட ஐபிஎல்லை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிங்கன்னா இங்கே ராணுவ வீரர்கள் போலீஸார்கள் இன்னும் மற்ற இந்த மாதிரியான பாதுகாப்பு துறையில் இருக்கவங்க அவங்க இந்தியாவுடைய அந்த பாகிஸ்தான் கிட்ட நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனையில் அவங்க முழு வீழ்ச்சியில் முழு கவனத்தோடு அவங்களால செயல்பட முடியும். ஐபிஎல் போட்டி தொடர்ந்து நடந்தால் அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு இந்திய ராணுவம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை தற்போது பிசிசிஐ கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிக்வஸ்ட்டை ஒட்டி நம்ம பிசிசிஐ தலைவர் பென்னி ரோகர் இன்னும் முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு அவசர மீட்டிங் போட இருக்காங்க. அதாவது ஐபிஎல் போட்டியை தொடர்ந்து நடத்தலாமா இல்லை கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற முக்கியமான அவசர ஆலோசனை இன்னைக்கு நடக்க இருக்கு. ஸோ இந்த அவசர ஆலோசனையில் தான் முழுசாக தெரிய வரும் ஐபிஎல் போட்டி தொடர்ந்து நடத்த போறாங்களா இல்லை போஸ்ட்போன் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஐபிஎல் போட்டி அதை விட நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்திய மக்கள், இந்திய விளையாட்டு வீரர்கள், போலீசார்கள், ராணுவ வீரர்கள் இப்படி இவங்க எல்லாருடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். அதனால நிச்சயமா பிசிசிஐ ஐபிஎல் போட்டிகளை ஒரு சில நாட்கள் போஸ்ட்போன் செஞ்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் சற்றே அதிகமாக தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது, இன்னைக்கு சாயந்தரம் லக்னோவில் ஆர்சிபி லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 2 பேருமே மோத போறாங்க. இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஆனாலுமே இந்த ஆட்டம் சேஃப் ஜோன்ல தான் நடக்குது, நேற்று மாதிரி தர்மசாலாவில் நடக்கல. ஸோ ஐபிஎல் போட்டி நடக்குமா இல்லை போஸ்ட்போன் செய்து வைக்கப்படுமா அப்படிங்கிறது இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும். என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.